தமிழிலிருந்து பிறந்தது தான் உங்கள் பாஷையும். ஆனால் நீங்களும் அதில் உட்படுவீர்கள். வர ஜூன் 5ஆம் தேதி கமலோட தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆக போகுது. ரிலீஸ் ஆக கொஞ்ச நாளே இருக்கிற நிலையில கமலோட சர்ச்சை பேச்சு தொடர்ந்து கர்நாடகாவில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடமாட்டேன்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல போராட்டம் நடந்துட்டு இருக்குது. மணிரத்னம் டைரக்ஷன்ல ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல கமல், த்ரிஷா, சிம்பு இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படம் வர்ற ஜூன் 5ஆம் தேதி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆக போகுது. அதனால கடந்த ஒரு மாசமாவே கமல், சிம்பு, த்ரிஷா, இயக்குனர் மணிரத்னம் எல்லாருமே படத்தோட ப்ரமோஷனுக்காக இன்டர்வியூவும் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படித்தான் கர்நாடகாவில் நடந்த தக் லைஃப் ப்ரமோஷனுக்காக நடிகர் கமல்ஹாசன் கலந்துக்கிட்டு பேசினார். இந்த நிகழ்ச்சிக்கு கன்னட நடிகரான சிவராஜ்குமாரும் ஸ்பெஷல் கெஸ்டா கலந்துக்கிட்டு இருந்தார். கமல் சிவராஜ்குமாரை பத்தி பேசும்போது, ராஜ்குமாரோடைய குடும்பம் அந்த ஊர்ல இருக்கிற என்னோட குடும்பம், அதனாலதான் அவர் இங்க வந்திருக்கிறாரு. என்னோட பேச்சு ஆரம்பிக்கும் போது உயிரே உறவே தமிழே அப்படின்னு ஆரம்பிச்சேன். தமிழ்ல இருந்து பிறந்ததுதான் கன்னடம், அதை நீங்களும் ஒத்துக்குவீங்கன்னு சொல்லிட்டு பேசினார். இதுக்கு நடிகர் சிவராஜ்குமாரும் ஆமோதிக்கிற மாதிரி தலையாட்டி நன்றி தெரிவிச்சார். ஆனா நடிகர் கமலோட இந்த கருத்துக்கு கன்னட அமைப்புகள் கடுமையான கண்டனங்கள் தெரிவிச்சிருக்கு. இதை பத்தி கன்னட ரச்சனை வேதிக்கை அமைப்போட தலைவரான பிரவீன் செட்டி, தமிழ் பிறந்ததுக்கு அப்புறம் தான் கன்னடம் பிறந்துச்சு, கன்னடத்தை விட தமிழ் தான் சேர்ந்ததுன்னு கமல் பேசியிருக்கிறாரு. நாங்க கமலுக்கு வார்னிங் கொடுக்குறோம், உங்க படத்தை கர்நாடகாவில் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனாலும் கன்னடத்தை நீங்க அவமானப்படுத்துறீங்க. உங்க மேல கருப்பு மை பூச நாங்க தயாரா இருந்தோம், ஆனா நீங்க பயந்து ஓடிட்டீங்க. கர்நாடகாவுக்கும் இங்க இருக்கிற மக்களுக்கு எதிராக நீங்க பேசினா உங்களுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தப்படும் சொல்லிட்டு பேசியிருக்கிறார். அதோட உங்களோட இந்த படம் கர்நாடகாவில் தடை செய்யப்படும் சொல்லிட்டு எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறார். கர்நாடகாவில் கமலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த அதே நேரத்தில் சிவராஜ்குமாருக்கும் கடுமையான எதிர்ப்பும் கிளம்பியிருக்கு. கமல்ஹாசன் கன்னடத்தை அவமானப்படுத்தி பேசும்போது நீங்க அதை சிரிச்சு சந்தோஷமா ஆமோதிச்சுக்கிட்டு இருந்தீங்க. உங்க குடும்பத்தை ஒருத்தர் புகழ்பாட நம்மளோட தாய்மொழியை அவமானப்படுத்தினாலும் ஏத்துக்குவீங்களா? இந்த மாதிரி சிவராஜ்குமார் போயிட்டு தமிழ்நாட்டில் பேச முடியுமா? இல்லைன்னா பேசிட்டு தான் திரும்ப வர முடியுமான்னு சொல்லிட்டு நடிகர் சிவராஜ்குமாருக்கு எதிராக அங்க போராட்டங்களும் நடந்துகிட்டு இருக்கு. கர்நாடகா முன்னாள் முதலமைச்சரான எடியூரப்பா எந்த மொழியிலிருந்து பிரிஞ்சதுன்னு சொல்ல கமல் ஒன்றும் வரலாற்று ஆய்வாளர் கிடையாது, அவர் கன்னட மொழியை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறாரு. இதுக்கு கண்டிப்பா அவர் மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா அவரோட படங்கள் இங்க வெளியாகிறதுக்கு தடை பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறாரு. கர்நாடக முதலமைச்சரான சீதாராமையா கன்னட மொழிக்குனே ஒரு தனி வரலாறே இருக்குது, அதை பத்தி கமலுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. கமலுக்கு எதிராக கர்நாடகாவில் நிறைய இடத்துல போராட்டங்கள் வெடிச்சிருக்கு. அதனால கமலுமே இந்த சர்ச்சைக்கு பதிலடியும் கொடுத்திருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க இந்த பிரச்சனையை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க, நான் சொன்னது அன்போட வெளிப்பாடு. பல வரலாற்று ஆய்வாளர்கள் மொழியை பத்தி சொல்லி கொடுத்துருக்காங்க, நான் வேற எதையுமே குறிப்பிடல. தமிழ்நாட்டில் மட்டும்தான் ரெட்டி, மேனன், தமிழன், கன்னடிக, ஐயங்கர்னு எல்லாருமே சிஎம் இருக்கிறாங்க. அந்த கர்நாடகாவை சேர்ந்த சிஎம்ஆல எனக்கு பிரச்சனை ஏற்பட்டப்ப எனக்கு ஆதரவா நின்னது கன்னட மக்கள் தான். அவங்க தான் நீங்க எங்கேயுமே போக வேணாம், இங்க வாங்கன்னு கூப்பிட்டது. அதே மக்கள் தான் என்னையும் என்னோட தக் லைஃப் படத்தையும் இந்த சர்ச்சையிலிருந்து எல்லாத்தையுமே பார்த்துப்பாங்க. அரசியல்வாதிகள் மொழியை பற்றி பேச தகுதி இல்லாதவங்க, அவங்களுக்கு அதை பற்றின போதுமான கல்வி இல்லை, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்படி ஒரு டிஸ்கஷனை வரலாற்று ஆய்வாளர்கள், தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள், மொழி வல்லுநர்கள் கிட்ட விட்டுருங்க. சிவராஜ்குமாரும் அப்பா எனக்கு அப்பா மாதிரி அண்ணன் கூட சொல்லிக்கலாம். இந்த அன்பால தான் நான் அப்படி பேசியிருந்தேன். எல்லாருமே ஒரே குடும்பம். வடக்குல இருந்து பார்த்தா அவங்க சொல்றது சரி, தென்குமரியில இருந்து பார்த்தா நான் சொல்றது சரி, மூணாவதா ஒன்று இருக்கு, அது வரலாற்று ஆய்வாளர்கள். இதுல முடிவெடுக்க வேண்டியது மக்கள் தான். இது சுதந்திர நாடு, அன்பு என்னைக்குமே மன்னிப்பு கேட்காதுன்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு திட்டவட்டமா சொல்லியிருக்கிறாரு. இதுல கமல் கன்னடிக ஐயங்கார்னு சொன்னது முன்னாள் முதலமைச்சரான ஜெயலலிதாவை தான் சொல்லியிருக்கிறாங்க. விஸ்வரூப படத்தோட சர்ச்சையப்போ கன்னட நடிகர்களும் கன்னட மக்களும் கமலுக்கு ஆதரவா குரல் கொடுத்தாங்க. அதைத்தான் கமல் மறைமுகமாகவும் பேசியிருக்கிறாரு. கர்நாடகாவில் கமலுக்கு எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்கோ அதே போல கன்னட நடிகரான சிவராஜ்குமாருக்கும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. அதனால சிவராஜ்குமாரும் இந்த எதிர்ப்புக்கு பதில் தெரிவிச்சிருக்கிறாரு. கமல் சார் மீது எப்பொழுதுமே எனக்கு மரியாதை இருக்குது. கன்னட மொழி மீது அன்பை வெளிப்படுத்துறவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட விஷயங்களை மட்டும் இல்லாமல் எல்லா விஷயங்களுமே அதை வெளிப்படுத்தினா நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாரு. கன்னட சினிமாவில் புது முகங்கள் யாராவது வந்தால் அவங்கள பற்றி பேசுறதே இல்லை. பெரிய ஸ்டார்களோட படம் வரும்போது மட்டும்தான் இப்படி பேசுகிறீங்க. நான் கன்னடத்திற்காக என்னோட உயிரையே நான் கொடுப்பேன். கமலை கண்டிக்கிறவங்க கன்னட மொழிக்காக என்ன செஞ்சிருக்கிறீங்க? கன்னட மொழியை வளர்க்கறதுக்காகவும் நீங்கள் வேலை பாருங்கன்னு சொல்லியிருக்கிறார்.